ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம மாம்பழம். மாம்பழம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மாம்பழம் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு எல்லாரோட ஃபேவரட் மாம்பழமாக இருக்கும். இந்த மாம்பழத்தை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் தேவையில்லைன்னு தூக்கி போடுற அதனுடைய கொட்டை, அதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது, அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான சில குறிப்புகளை தான் நான் இன்றைக்கி உங்களோட சொல்ல போகிறேன். இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த மாம்பழ கொட்டைகளை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஒரு 4 நாள் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதனோட அந்த நேராக நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதனோட கார்னரில் 2 தட்டு தட்டினீங்கனாலே போயிடும். அது நல்லா அந்த விரிசல் விட்டுரும். விரிசல் விட்டதுக்கு அப்புறமா நம்ம அதை இந்த மாதிரி உடச்சி எடுத்தோன்னா அதுக்குள்ளே ஒரு பருப்பு மாதிரி ஒரு இருக்கும், பருப்பு தான் இருக்கும். அந்த பருப்பு தான் நமக்கு அவ்வளோ மருத்துவ குணங்களை கொண்டு இருக்கும். அதை தான் நம்ம இப்போ இன்றைக்கி பயன்படுத்திட போகிறோம். இப்போ பாருங்கள், அது உள்ளேருந்து நம்ம அந்த பருப்பை உடச்சி எடுத்துட்டோம். 2 பாதியாக பிரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி எல்லா கொட்டைகளையும் நம்ம அந்த மாதிரி காய வச்சு எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்க போகிறோம். இதுக்கு மேலே தோல் மாதிரி இருக்குது, அந்த ப்ரௌன் கலரில் இருக்க அந்த தோலை உரித்து எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா ஒயிட் கலரில் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த பருப்பை பார்க்கும்போதே. இதுதான் அந்த பருப்பு. இந்த பருப்பை இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றத கேட்டிங்கன்னா உங்களுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. இதையே அவ்வளோ நாள் நம்ம தூக்கி போட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளையே ஃபீல் பண்ணுற வைக்கிற அளவுக்கு இருக்குது. மாம்பழத்தில் எவ்வளோலாம் விட்டமின்ஸ், மினரல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கோ அதை விட அதிகமாக இந்த மாங்கொட்டையில் அதிகமான விட்டமின்ஸும் தாது பொருட்களும் புரோட்டீன், முக்கியமாக பார்த்திங்கன்னா மீன் அந்த மாதிரி பொருளில் தான் அதிகமாக புரோட்டீன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் அந்த மீனுக்கு ஈக்குவலாக இதில் இருக்க இந்த பருப்பில் அதிகமான புரோட்டீன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப மருத்துவ குணம் மிக்கது. இதை இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து சேகரித்து வச்சுக்கிட்டோம். இதை என்ன பண்ணலாம், சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நான் காய வச்சு எடுத்துக்கலாம். இது நான் ஆல்ரெடி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இது நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன் அந்த பிளேட்டில். இதை நான் அப்புறமா எடுத்து வைக்கிறேன். இந்த காய வச்ச இந்த பருப்புகளை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நல்லா அதை பதப்படுத்தி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதை எப்படி நம்ம பதப்படுத்தி ஸ்டோர் பண்ணிக்கிறதுனா, வெறும் ட்ரையாக வச்சுக்கலாம். காய வச்சு கூட காய வச்சு நம்ம அப்படியே பயன்படுத்த முடியாது. அதனால் இது இதனோட மருத்துவ குணத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக இதை நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டு வானல் வச்சுட்டோம். இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். இந்த நெய் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்சிடுச்சு நெய். காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் இந்த பருப்பை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி இதை எப்போவுமே நம்ம வறுக்கிற எல்லா பொருட்களையுமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம் அப்படின்னா அது நமக்கு கருகாமல் அந்த எல்லாத்துலேயும் அந்த ஈவனாக அது வறுத்து நல்லாயிருக்கும் அந்த பதம் உங்களுக்கு. அதனால் எப்போவும் லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. இதை ஒரு 3 to 4 minutes வரைக்கும் நீங்கள் அதை நல்லா வறுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அது கொஞ்சம் பொன்னிறமாக வரும். அந்த ஃப்ளேவரே உங்களுக்கு நல்லாயிருக்கும், வாசனையும் இந்த நெய்யில் அந்த பருப்பும் சேர்ந்து வறுபடும் போது. இந்த அளவுக்கு நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து ஒரு மிக்ஸி கப்பில் போட்டு நல்லா நைஸாக இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை நீங்கள் பச்சையாக இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நம்ம பருப்பாக இருக்கும் போதே நீங்கள் பச்சை பருப்பாக இருக்குது இல்லைங்களா, அப்பயே கூட அரைச்சி எடுத்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நெய்யில் ரோஸ்ட் பண்ணி திரும்ப ஒரு முறை காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்படியும் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறமா இதில் இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதே அளவுக்கு நெய்யை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிடணும். யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹை பிளட் ப்ரெஷர், பிபி இருக்கவங்க இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அவங்களோட பிளட் சர்க்குலேஷன் நார்மல் ஆகிட்டு அவங்களுக்கு அந்த பிபி கண்ட்ரோலில் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டயரியா, வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, வயிற்றால போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் இதை நம்ம நெய்யோடு சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் சாப்பிடும் பொழுது அந்த டயரியாவை நமக்கு சரியாயிடும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ், அதாவது உடல் எடை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களாம் வந்து இந்த மாதிரி இந்த நெய்யில் கலந்து டெய்லி வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். ஒரு 1 மந்த் சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். அவங்களுக்கும் வந்து அது கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். இந்த தேவையில்லாத கொழுப்புகள்லாம் வந்து கரைச்சி இது வந்து வெளியில் அனுப்புறது மூலயமா அந்த வெயிட் லாஸ் ஆகும். நமக்கு உடம்பும் வந்து நார்மலாக ப்ளட் சர்க்குலேஷனும் நல்லாயிருக்கும். ஸோ ஆரோக்கியமான ஒரு உடம்பு வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய். ஸோ இந்த டயபெட்டிஸ்னால் அவஸ்தைப்படுறவங்க அவங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு நல்ல ஒரு மருந்துன்னு சொல்லலாம். அவங்க வந்து டெய்லி இந்த மாதிரி நெய்யில் சேர்த்து காலையில் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அவங்களோட பிளட் சுகர் வந்து கண்டிப்பாக வந்து கண்ட்ரோலில் வந்துடும். அதுக்கப்புறம் அதனால் ஏற்படுற அந்த பாதிப்புகள் வந்து அவங்கள கண்டிப்பாக வந்து நெருங்காது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து இது டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம தேனோடு சேர்த்து எப்படி சாப்பிட்லாம், அப்படி சாப்பிடும்பொழுது நமக்கு என்னென்னலாம் வந்து பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி 1 ஸ்பூன் வந்து பவுடர் எடுத்துக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் வந்து நான் தேன் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தேன் கலந்துக்கோங்க. இதை கலந்துட்டு இந்த மாதிரி நல்லா தேனோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம ரெகுலராக காலையில் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது முக்கியமான பிரச்சனை பெண்களுக்கு ஏற்படுற இப்போ இருக்க பெண்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரத்த சோகை, அதாவது ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப லோவாக இருக்குன்னு. ஸோ காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கள்லேருந்து யங் உமன்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரத்த சோகை பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பெண்கள்லாம் வந்து இதை என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இதை வந்து தேனோடு சேர்த்து டெய்லி சாப்பிட்டுட்டு வரலாம். கண்டிப்பாக அவங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதனால் ஏற்படுற எந்த ஒரு தொந்தரவுமே வந்து அவங்களுக்கு வராது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு டீ மாதிரி கூட ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கு வந்து நான் ஒரு வானல் வச்சுருக்கேன். அதில் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா நான் பவுடர் போடல. ஸோ பவுடரும் நீங்கள் போட்டு வந்து இந்த டீ ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் வந்து பவுடர் போடல. அதுக்கு பதில் பச்சையாகவே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மாங்கொட்டை பருப்புகளையே கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இது 2 கிளாஸ் தண்ணி வச்சு சேர்த்துருக்கேன். இதில் நம்ம 1.5 கிளாஸ் தண்ணி வர அளவுக்கு நல்லா கொதிச்சா போதும். நம்ம நார்மலாக வீட்டில் நம்ம பிளாக் டீ ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரியே நம்ம அதை தயாரித்து சாப்பிடலாம். ஸோ உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த டீ. இதில் வந்து அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. இது வந்து ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. நமக்கு வந்து முடி வளர்ச்சிக்கும் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதிலோட மருத்துவ குணங்கள் வந்து என்னால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அதனோட லிஸ்ட் வந்து பெரிய லிஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோலாம் வந்து இதை நீங்கள் சேமித்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபேஸ்க்கு வந்து ஒரு ஸ்க்ரப்பராகவும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் அது பற்பொடியாகவும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இதில் இருக்குது. இந்த டீயை வந்து இப்போ இது கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். கொதிக்க வச்சு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை நம்ம காலையில் ரெகுலராக நம்ம டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இதையே வந்து ஒரு டீயாக ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். அவங்களோட உடம்பு வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். இவ்வளோதான். இந்த டீயை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இப்போ காலையில் ரெகுலராகவே குடிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை வந்து நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஒரு 10 நாள் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இது வீட்லேயே நம்ம நேச்சுரலாக தயாரிக்கிறது. இதனால் நமக்கு எந்த செலவும் கிடையாது. இது பார்த்திங்கன்னா இதை வந்து நான் அந்த பருப்பை வந்து அரைச்சி தேங்காய் எண்ணெயில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து பட்டர்னு சொல்லுவாங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.